ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புதுசாக ஒரு கேஜெட் ஒன்று வாங்கியிருக்கோம். இதுதான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். இது வேறு எதுவும் இல்லை, ஆக்ஷன் கேமரா தான் வாங்கியிருக்கோம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதான் ஆக்சுவலாக பாக்ஸோட ஃப்ரண்ட்டு பேஜ். ஈஸி ஒன் ப்ளஸ்ங்கிற ஒரு பிராண்டில் வாங்கியிருக்கோம். நான் கோப்ரோ தான் வாங்குறதுக்கு ஆர்டர் எல்லாமே போட்டுட்டேன். கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி ரிமூவ் பண்ணுறது இல்லை. அப்புறம் அதுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா மைக் வாங்கணும், அதாவது மைக் அடாப்டர் வாங்கணும், அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. சரி, அதனால நம்ம ஈஸி ஒன்னில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அது குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. இது எப்படியும் உங்களுக்கு காட்டுறேன். இது வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. அதுவாக பார்த்தீங்கன்னா 5K 30 எபிஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். 48 மெகா பிக்சல் கேமரா, டைப் சி சார்ஜர். சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா வைட் ஆங்கிள் எடுத்துக்கலாம், 4x ஜூம் இருக்குது, ஒய்ஃபை கனெக்ஷன் எல்லாமே இருக்குது, டச் ஸ்க்ரீனு, ஃப்ரண்ட்லி டிஸ்பிளே இருக்குது. உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். பாக்ஸு ஈஸி ஒன் ப்ளஸ். ஆக்சுவலாக இதுக்குள்ளே ஒரு பெரிய கிட்டே கொடுத்துருக்காங்க, எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். எதனால ஓப்பன் பண்ணால் ஆன்லைனில் வாங்கினதுனால அவங்க ஓப்பன் பாக்ஸ் பண்ணியே காமிச்சிட்டாங்க. நான் வேணான்னு சொல்லலாம்னு நினச்சேன். இது வரைக்கும் எனக்கு 1 வாரம் ஆச்சு. லாங்லேருந்து வரனால அவங்களே ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸு. இதெல்லாம் அதோட மொபைல் ஹோல்டரு, அதாவது பைக்கில் நம்ம மாட்டிக்கிறதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட் மவுண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 பேட்ரி. இதில் ஒரு பேட்ரி இருக்குது. கேமராவுக்கு ஒரு பேட்ரி வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி எல்லாம் ஆன் பண்ணி பார்த்தேன். இது வரும்போது பார்த்தீங்கன்னா கேஸ்குள்ளே தான் கேமரா இருந்துச்சு. நான் இப்போ அதை மாற்றி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ்ஸே இந்த ஒரு மைக்கு தான். இந்த மைக்கு நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். C டைப் சார்ஜர். இதெல்லாம் இது கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராப்பு A to Z கொடுத்துருக்காங்க. நம்ம கேமரா பார்க்கலாம். ஆக்சுவலாக கேமரா நான் ஒரு இதில் போட்டு வச்சுருக்கேன். இதான் கேமரா, இது டிஸ்பிளே. மேலே பார்த்தீங்கன்னா மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஓகே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அப்பு டவுன், ஜூம் இன் ஜூம் அவுட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது. கீழே ஈஸி ஒன் ப்ளஸ்ன்னு போட்டிருக்காங்க. இங்கே ஒய்ஃபை 5Kன்னு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா இது மெமரி கார்டு ஸ்லாட்டு, இன்னொன்று சார்ஜ் போட்டு, இது வந்து இன்புட். இதுலேருந்து நம்ம ஃபைலு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு சார்ஜ் போடுறது மெமரி கார்டு இருந்தாலே போதும். நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே மோடுன்னு இருக்குல்ல, மோடை அமுத்தி பிடிச்சோம்னா ஆன் ஆகும். அவ்வளோதான், டக்குன்னு ஆன் ஆயிடுச்சு. கேமரா நல்லாவே சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம அமுத்தி பிடிச்சோம்னா டிஸ்பிளே ஃப்ரண்ட்டில் மாறிடுது. நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. நார்மலு 5K இருக்குது. நான் திரும்ப நல்லா அமுத்தி பிடிச்சோம்னா நம்ம நார்மல் ஆயிடுது. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலு டைம் லாப்ஸ் எடுத்துக்கலாம் 40 MBல. அதுக்கப்புறம் இமேஜஸ் எல்லாமே இருக்குது. இங்கே மேல் பட்டனை அமுத்தினோம்னா நம்ம மைக் மேலே ஆஃப் ஆகுது. மேலே இங்கே சிக்னல் தெரியுதுங்களா, மைக் ஆஃப் ஆகுது. இங்கே வந்து பேட்டரியோட பர்சன்டேஜ் தெரியுது. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா எதில் இருக்குன்னு காட்டுது. திரும்ப நம்ம ஒரு தடவை கிளிக் பண்ணோம்னா ஆயிடுது. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டோம்னா வீடியோ ரெசல்யூஷன் 5K 30 fps வரைக்கும் எடுத்துக்கலாம். 4K இருக்குது, 1080p இருக்குது, 720 120 fps வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் இன்னும் மெமரி கார்டு போடல. நான் மெமரி கார்டு போட்டு உங்களுக்கு நான் என்னென்னு காட்டுறேன், வீடியோ எல்லாம் எப்படி இருக்குன்னு. வாய்ஸ் ரெக்கார்டு மைக்கு இருக்கனால மைக் இன்செர்ட் பண்ணிக்கலாம். மைக் இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். EV அது என்னன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று EISங்க ஸ்டெபிலைசேஷன். அந்த வீடியோ சேர்க்காமல் இருக்கிறக்கோசரம் அது. வேறு ஃபாஸ்ட் மோஷன் மூவின்னு இருக்குது, நிறையா இருக்குது. இது வந்து நம்ம வீடியோஸில் எடுத்தோம்னா அது உள்ளே போய் பார்க்குறதுக்கு. மெமரி கார்டு இல்லாதனால அது வரல. வீடியோ ரெக்கார்டு பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஓகேன்னு கொடுத்தோம்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகும். இப்போ என்கிட்ட கார்டு இல்லாதனால அது ரெக்கார்ட் ஆகலை. இது ஒர்த்து தான், சரியான ஒர்த்து தான். நான் கோப்ரோவை விட நான் சொல்லப்போனால் இதை நான் வாங்கலான்னு சொல்லுவேன். பிகினிங்கில் நம்ம இதை வாங்கி யூஸ் பண்ணோம்னா நல்லா யூஸ் ஆகும். நல்லா இருக்குது. இது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி கேமரா குவாலிட்டி இருக்குது எல்லாமே காட்டு. நைட் நேரம் ஆனதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இது நான் கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி வச்சு காட்டுறேன். நல்லாவே தெரியுது. குவாலிட்டியுமே ஓகே தான்.
இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு ஒர்த்தான கேமராங்க. நான் எல்லாத்துக்குமே சஜஷன் பண்ணுவேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 மாதமாக ட்ரை பண்ணி வாங்கின ஒரு கேமரானா இது ஒன்று தான். எவ்வளவோ வீடியோ பார்த்தேன். SJ6 லெஜெண்ட் வாங்கலாமா, நிறைய வீடியோ பார்த்து ஃபைனலாக ஒரு ஈஸி OnePlus கேமராக்கு நான் போயிருக்கேன். தமிழில் 2-3 பேர் தான் இதுக்கு ரிவ்யூ போட்டிருந்தாங்க. நான் எப்படி வருமோ ஏது வருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் பக்காவாக இருக்குது. இது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். 5K 30 fpsலேயும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து கேமரா ஆனில் தான் இருக்குது. டிஸ்பிளே மட்டும் தான் ஆஃப் ஆகி டச் பண்ணோம்னா ஆன் ஆயிரும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணோம்னா திரும்ப அந்த மோடு நம்ம லைட்டாக கிளிக் பண்ணோம்னா அவ்வளோதான், ஆஃப் ஆயிடுச்சு. இது அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கம்பல்சரி நான் காட்டுறேன். இதாவது பாக்ஸு. இந்த பாக்ஸில் ஏகப்பட்டது போட்டிருக்காங்க. இது எல்லாத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் இந்த கேஸில் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு அடுத்து நான் கனெக்ட் பண்ணியே காட்டுறேன். இது நீங்கள் இதான் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இது நான் ஃபுல் ரிவ்யூ, அதாவது வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ கம்பல்சரி உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் நிறைய கண்டென்ட்லாம் வருது. இந்த இடத்துல நம்ம மோட்டோ விளாக் எடுக்கலாம், ஸ்ட்ரீட்டில் நம்ம ஆஃபீஸ் போகிறோம், டேட்டோ, அப்புறம் நிறைய ட்ரிப்பெல்லாம் நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்குது. ஒரு லோ பட்ஜெட் கேமராவில் நல்லா பயங்கரமாக எடுத்து அதை வீடியோவை அப்லோட் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் எல்லோரும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.